என்னடா அவ்வளோ பீஸா தின்னுபிட்டீங்களா? ஒரு பீஸ் தான் இருக்குது. பாஸ், அது எனக்கு தான் பாஸ். போன தடவை அந்த டாகி அவ்வளோ பீஸையும் தின்னுட்டான். எனக்கு ஒரு பீஸ் தான் வச்சிருந்தான். இந்த டைமாவது எனக்கு இந்த லாஸ்ட் பீஸை கொடுங்க பாஸ். இல்லடா, அந்த லாஸ்ட் பீஸ் எனக்குடா. ஏன்னா நான் ரொம்பவே பசியில இருக்கிறேன். எனக்கு பீஸா இன்னும் நிறைய வேணும். அதனால நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பீஸா பண்ணி தரேன். போன டைம் மாதிரியே மனுஷங்களை வர வச்சு அவங்க மூலமா பீஸா செய்யலாமா? சூப்பர் பாஸ். இததான் பாஸ் நானும் எதிர்பார்த்தேன். நீங்க இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. நாங்க உட்காந்து உட்காந்து சாப்பிடுறோம் பாஸ். ஓகே ஓகே, வாங்க நம்ம போய் இந்த மனுஷ பிள்ளைகளை வர வச்சு பீஸா செஞ்சு சாப்பிட்டுருவோம். பபோ பாஸ், நீங்க சூப்பர் மூலக்காரங்க பாஸ். மண்டையில தான் உங்களுக்கு முடியல, ஆனா பயங்கர மூலக்காரங்க பாஸ் நீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் 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 பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல ஒரு பீஸா காரனா தான் ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்திருக்கோம். வேலையே நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனால இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கோம். அங்க நம்ம வேலைக்கு சேர்ந்திருந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறோங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் காய்ஸ். அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கொடுத்துருந்தா மட்டும்தான் முடியும். அதனால மறக்காம நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போக ஆரம்பிப்போம். ஒரு வழியா நம்ம கடையில வந்து வேலைக்கு சேர்ந்துட்டோம்ப்பா. யாடவன் போட்டோலாம் வச்சிருக்காங்க அவனுக்கு. இவன் பாக்கணுங்க, அவன் பயங்கரமா வேலை பார்த்திருப்பான் போலயப்பா. என்னடா மணி ரிங் அடிக்கிற சத்தம் கேக்குது. உன்னை நிம்மதியா பார்க்க விட மாட்டாங்களே. வேண்டாம இப்ப போல போன் பண்ணிக்கிட்டு ஐ நீட் பீஸா, எனக்கு பீஸா இப்பவே வேணும். ஓகே சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நாங்க கொண்டு வரோம். ஐ நீட் பீஸா ஒன்லி. வேண்டாவன் பீஸா பீஸாங்கிறான். நம்மளுக்கும் பீஸா செய்ய தெரியாதாங்க. ஆஹா, ஓஹோ, ஹவு டு குக் பீஸான்னு போட்டுச்சிருக்காங்க. இங்க எவனோ நம்மளுக்கு முன்னாடி வந்தவன் செஞ்ச ஸ்டெப் இருக்கான். நல்லாவான்ப்பா. 100 ஆண்டு காலம் வாழ்க. ஓகே, டைமர் ஓடுது. டோர் ஓப்பன் ஆனது போய் டக்குன்னு எடுத்துட வேண்டியதான். ஓகே, எடுத்து பேக்ல வச்சாச்சுங்க. அப்படி போக ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ போய் எப்படி போறது? வண்டியில எங்க ஓஹோ, ஆபீஸ் வண்டி வச்சிருக்காங்க. ஓகேங்க, இப்போ 2 வீலர் டுருன்னு போயிட வேண்டியதான். ஓகே, மெதுவா அப்படி போயிட்டே இருப்போம் கைஸ். கைஸ் பாருங்க, அவன் வீட பாருங்க கைஸ், பயங்கரமா செஞ்சு வச்சிருக்கான். என்னங்க வீட்டுக்கு மேல ஏதோ கண்ணு மாதிரி இருக்குது. என்னடா அது? ஆஹா, வந்துட்டியா? வா வா. எவன்டா அவன் வந்து எட்டி பார்த்துட்டு போறான்? அவர் தான் ரோல பீஸா ஆர்டர் பண்ணிருப்பாரோ? ஒண்ணுமே தெரியலையேங்க. ஓகே, இல்ல போய் பார்ப்போம். உள்ள போலாமா வேண்டாமா? வேற நம்ம அப்படியே உத்து பார்த்துட்டு போறான். ஓகே, அடிச்சிட்டோம் வெளில. என்னங்க கதவு தன்னால வைக்கணாவது ஒருத்தருமே காணும். பயமா இருக்குங்க எனக்கு ரொம்பவே. எப்படி போறது? ஆஹா, கதவு தன்னாலே அடைச்சிட்டுங்க. கோமால நான் எப்படி இப்படி தப்பிச்சு போவேன்? அட கடவுளே. இப்ப பாருங்க, பீஸா அப்பதான் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஓஹோ, டிவி வேற ஆன்ல இருக்கு. பக்கத்துல தாங்க எங்கேயோ அவன் இருக்கிறான். இன்னும் இருக்க கூடாது, ஓடிட வேண்டிதான். ஏதோ டேஞ்சரா தெரியுது. ஐயோ ஐயோ, கொடரச்சு ஒரே வெட்டிட்டாங்க நம்மள. அட கடவுளே, இவங்கிட்ட வந்து வசமா அம்முகிட்டும் போல. இவன்டா. அட கடவுளே, நம்மள மாதிரி இன்னொரு பையனும் வந்து இங்க அம்பிட்டு இருக்காங்க. வாடா வாடா, தப்பிச்சு போவோம். பீஸாக்காரா நின்னுறாத. அவன்கிட்ட மாட்டினேன். அவன் ஒரு பீஸா வெறியனா இருக்கான். நம்மளே பீஸா செஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவான். ஆஹா, இங்க பாருங்க, மண்ணா வேற இருக்குது. அந்த மண்ணு இங்க பார்த்து தாங்க போகுது. என்னதாவது பெரிய பெரிய கால் தடமா இருக்குது. அனகொண்டா கால் தடமா இருக்கும் போலயப்பா. எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இது எதுக்குடா? ஒருவேளை அவனை அடிச்சு கொல்றதா இருக்குமோ? கொல்றதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே, இதை வச்சு ஒரு அடியா அடிச்சு கொண்டுட்டு நம்ம அப்படி தப்பிச்சு போயிருவோம். ஆஹோ, அவனை பார்த்தாலே பயமா இருக்கு காய்ஸ் நம்மளுக்கு. ஓகே, போயிருப்பான். அப்ப நைஸா எட்டி பார்ப்போம். ஓகே, போயிட்டான் காய்ஸ். ஆஹா, நம்ம எடுத்து வைக்கலாம்னு நினைச்சாலே வந்துதாங்க இந்த அண்டா வாயன். மண்டையும் காலும் ட்ரெஸ்ஸும் பயங்கரமா இருக்கானே. இது என்னடா? டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்க ஏதோ கீ இருக்குதுங்க. கீ எடுத்துப்போம். கீ வேற எடுக்க முடியலங்க. கீ எடுத்தாச்சு. இது இப்போ இதுக்குள்ள டோர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கைஸ். டோர் எங்கடா இருக்குது? ஆஹா, அந்த இருக்குதுங்க. கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி தப்பிச்சு போயிருவோம். என்னடா அது ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, தப்பிச்சு வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் அந்த அண்டாவை என்னால நம்மளை பிடிக்க முடியாது.
நம்ம ரொம்ப தூரம் தப்பிச்சு வந்துட்டோம். ஓகே, என்ன வழியே இல்ல, தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு நம்மளே வந்து ரூம்குள்ள அம்புட்டுக்கிட்டோமா? என்னடா அது எனக்கு வந்த சோதனை! ஐயோ, என்னங்க இது, எங்க பார்த்தாலும் முட்டு சந்தா இருக்கு. இந்த பாக்ஸ் எடுக்க முடியுதுங்க. ஒருவேளை இந்த பாக்ஸ எங்கேயும் தூக்கி போடணுமோ? ஓகே. ஆஹா, ஆமாங்க, அந்த இருக்குதுங்க வழி. பாத்தீங்களா, கரெக்டா தான் யோசிச்சிருக்கேன். பாக்ஸை வச்சுதான் அது மேல ஏறி போகணும். ஓகே, கரெக்டா நம்ம பாக்ஸ் அடுக்கலாம். வச்சாச்சு, ஒரு பாக்ஸ் வச்சிட்டோம். இன்னொரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு பாக்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, கரெக்டா கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு இடத்துல வைப்போம். ஐயோ, தூக்கி வீசினது நம்ம மூஞ்சிலே வந்துடுச்சுங்க. ஓகே, கரெக்டா வைப்போம். வச்சாச்சு. இன்னொரு பாக்ஸ் எடுத்து வரலாம். எடுத்து கொண்டு வந்து கரெக்டா மேல வச்சுட்டு அப்படி போக ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அந்த அண்டாவாணி நம்மள மேலதான் தேடிக்கிட்டு இருப்பான். நம்ம எப்படி தப்பிச்சு போறது அவனுக்கு தெரியாது இல்ல. தப்பிச்சு போயிருவோம் நம்ம. ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்னடா அது? ஓகே, தப்பிச்சுட்டோம்லாங்க. இதுக்கப்புறம் யாரும் வந்தாலும் நம்மளை பிடிக்கவே முடியாது. நம்ம பயங்கரமா தப்பிச்சு போயிட்டு இருக்கோம். காய்ஸ், நான் தப்பிச்சு போயிட்டு இருக்க கேப்ல நீங்களும் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அந்த டோர் அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு டோர் இருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னடா அது, எல்லா டோரும் அடைச்சு வச்சிருக்கான். என்னடா அது, எனக்கு வந்து சோதனை வேற எங்கேயும் வழி இருக்குதா? என்னப்பா அது? ஆஹா, அந்த ஒரு பட்டன் இருக்குதுங்க. அந்த பட்டனை போய் திறந்து பார்ப்போம். ஓகே, அமைக்கி பார்க்கலாம். அமைக்காச்சு. டைமர் ஓடுதுங்க. அப்ப அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓடிட வேண்டியதாங்க, நிக்க கூடாது. ஏன்னா கொஞ்சம் டிலே பண்ணாலும் அந்த டோர் அடைச்சிரும். நல்ல வேலைக்கு நம்ம உள்ள வரவும் அடைச்சிட்டு அந்த ஒரு லிஃப்ட் இருக்குங்க, லிஃப்ட் மேல ஏறி ஓடிட வேண்டியதான். ஓகே, லிஃப்ட்ல அதை பட்டன் மாதிரி வேற கொடுத்துருக்காங்க. என்னங்க ஒர்க் ஆக மாட்டுக்கு? ஓஹோ, இப்ப தாங்க புரியுது. அப்ப சீக்ரெட் கோட் என்டர் பண்ணாதான் அது ஓப்பன் ஆகும். இந்த அக்கா அங்க நிலத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஓஹோ, வழி இந்தா இருக்குது போல. அந்த அக்கா வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ அதை உடைச்சா அதுக்குள்ள போயிடலாம். உடைக்கிறதுக்கு ஏதாவது? ஆஹா, இந்தா இருக்குதுங்க. ஓகே, இந்த சிலிண்டர் எடுத்துட்டு போய் ஒரே அடியா அடிச்சு அதை உடச்சு போட்டுட்டு அப்படி தப்பிச்சு போயிடும். அக்கா தள்ளிக்கோங்க, அப்புறம் உங்க மேல பட்டுன்னு கோப்படாதீங்க. ஓகே, கொன்னாச்சு. அதை உடச்சிட்டோங்க ஒரு வழியா. இந்த அக்காவையும் கொண்டுட்டோம். அந்த அக்கா பாருங்க திரும்பி எழுதிட்டு இருக்கு. அக்கா அழாதீங்க, வாங்க என் கூட சேர்ந்து வாங்க, சேர்ந்து ஒன்னா போவோம். ஓகே, இங்க ஏதோ பட்டன் இருக்காங்க. அப்பதான் அந்த சீக்ரெட் கோட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பட்டனை அமுக்கிட்டு சீக்ரெட் கோட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, 351. ஓகேங்க, இப்போ நம்ம நேரா போய் அந்த என்ட்ரு கோடை என்ட்ரு பண்ணிட்டு அப்படி தப்பிச்சு போவோம். அந்த லிஃப்ட்ல ஏறி லிஃப்ட் நேரா கீழே பார்த்து போச்சு அப்படின்னா வாசலுக்கு மறுபடியும் போயிடலாம். நம்ம தப்பிச்சு போயிட்டே இருக்கலாங்க. ஓகே, அமுக்குடா. 3, 5 and 1 அமுக்கியாச்சு. இப்போ பாத்தீங்களா, பவர் வந்துட்டு அப்புறம் லைட் எரியல. இப்ப லைட் எரியுது பாத்தீங்களா. ஓகே, இப்ப வேகமா போவோம். கீழே அமுக்கியாச்சு. கீழே என்னது இருக்குன்னு தெரியலையாப்பா, எங்க போறதுன்னு வர தெரியலையே. பயங்கரமா ரணக்குடரமா இருக்கு. வீடு பார்க்க, வெளியே இருந்து பார்க்க பங்களா மாதிரி தான் இருக்குதுங்க. ஆனா எவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கு பாருங்க அந்த அண்டா பேய். பயங்கரமா கட்டி இருக்குங்க. ஓகே, இதுக்கப்புறம் எப்படிடா போறது? இது மாதிரிதான் ஏறி போகணுமா? அங்க ஏதோ வேற இருக்குது. இங்க ஒரு பெரிய ஃபேன் இருக்குது. ஓகே, இதை அப்படி தப்பிச்சு போவோம். என்னடா அது, இவ்வளவு பெரிய பள்ளமா இருக்குது, இதுல எப்படிடா தப்பிச்சு போவேன்? ஒரு ஐடியாங்க, இந்த ஃபேன் வேகமா சுத்துச்சு அப்படின்னா நம்ம வேகமா காத்துலே பறந்து போயிடலாம்லாங்க. ஓகே, அப்ப அதை ஓபன் பண்ணி பேட்டரி ஆன் பண்ணிட்டு அப்படி தப்பிச்சு போவோம். ஓகே, என்ன ஃபேன் சுத்தல? அட கடவுளே, மேல வரைக்கும் ஏறி பேட்டரி ஆன் பண்ணாம வந்துட்டாங்க. அட கோமால. ஓகே, மறுபடியும் போய் பேட்டரி ஆன் பண்ணிட்டு தப்பிச்சு போவாங்க. ஓகே, போடா போடா கைப்புள்ள. ஓகே, இப்போ கரெக்டா அமுக்கணும். ஓகே, அமுக்காச்சு. ஓகே, எலக்ட்ரிசிட்டி ஆன் ஆயிட்டு அங்க பாருங்க காத்து பயங்கரமா வீசிட்டு இருக்கு. இப்ப கரெக்டா அந்த கேப்ல நம்ம ஜம்ப் பண்ணணும், இல்லைன்னா நம்ம உள்ள விழுந்துருவோம். ஓகே, ஜம்ப போட்டு போனுங்க. ஐயோடா, தப்பிச்சு வந்துட்டோம். மெதுவா போனுங்க. ஓகே, என்ன இந்த பக்கத்து டோர் அடைச்சிருக்கு, எங்கேயும் கீ இருக்குதா? ஒண்ணும் இல்லையாப்பா. ஓஹோ, ஆட்டோமேட்டிக் ஓப்பனா? இது என்ன இவ்வளவு பெரிய கை வச்சுக்கிட்டு ஒரு பீஸாக்காரனுக்கா நம்மளே. ஆஹா, நம்மள மாதிரியே ஒரு இனம்னு சொல்ல வந்தாங்க பீஸா மனுஷம்னு. ஆனா நம்ம நல்லங்க, அவன் பேய் இனம் பாருங்க. அட கடவுளே, ஓடுறா ஓடுறா. ஐயோ, கீழே விழுந்துட்டுனங்க, அவனை பிடிச்சிருவான் போலயே. ஓடுறா ஓடுறா, வேகமா போ வேகமா போ வேகமா போ வேகமா போ. மேலேரு 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 மேலேரு. ஐயோ, நம்மள கொன்னே போட்டுட்டாங்க அந்த பெரிய கை. ஓகே, இந்த டைம் அவனை கொன்றுவேன். வேகமா போடா கைப்பில், அவன்கிட்ட மாட்டிக்கிடாத. இப்ப வேகமா போகணும். நான் எப்படி கொல்றதுன்னு தெரியலையங்க. எப்படி அவனை கொல்றது? ஆஹா, எப்படி கொல்றதுன்னு ஐடியாவே இல்லையே காய்ஸ். எப்படி கொள்ளுவேன் நான் அவனை? ஆஹா, இந்த கண்ணு கொடுத்துருக்காங்க, இதை வச்சு கொள்ளணுமா? ஓகே, பீஸா கண்ணு, இதை வச்சு அவனை கொள்ளணும் போல. பாத்தீங்களா, மேல பீஸா இருக்குது. இன்னும் அவன் மேல சுட்டா ஒண்ணுமே ஆகல. இல்ல டைரக்டா ஃபேஸ் பண்ணணும் போல. நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு சொல்றதுனால அவன் மேல பட மாட்டுது.
இது என்னடா கடவுளே, தப்பிச்சு போலான்னு குதிச்ச உடனே அவன் மேல விழுந்து செத்துட்டோம். ஓகே, இந்த டைம் அவனை கொண்டுட வேண்டியதான். வேகமா போ, வேகமா போ, கரெக்டா அவனை ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்குங்க. ஓகே, சொல்றா சுட 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 சுட, நான் கொஞ்சம் அவன் லைஃப் முடிய போகுது. ஓகே, கரெக்டா போய் சோறுக்குள்ள போய் அம்பிட்டுக்கிட்டாங்க. இந்த கேப்ல அவனை சுட்டு வீசிட வேண்டியதான். பாருங்க கைய பாருங்க, சேசிபியோட அந்த கை மாதிரியே இருக்கு, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. ஏ பீசாக்காரா, நானும் ஒன்னு இடம் தாண்டா, அப்படின்னு அழிக்க வந்துட்டியே நீனு. டே, தப்பிச்சு போவோம். ஏதோ பெரிய ஃபேன் இருக்குங்க. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த ஃபேன் மட்டும் ஓடிச்சுன்னா நம்ம அப்படியே மேலே ஏறி போயிடலாம். ஆனா இதுக்கு ஆஹா பிளக் பாயிண்ட் இருக்குதுங்க. ஆனா இது சொருகிறதுக்கு இடம் எங்கெங்க இருக்குது? ஒரு பக்கம் ஆஹா அந்த இருக்குதுங்க. ஓகே, அப்ப இப்படி போவோம். ஆனா இழுக்குது பயங்கரமா அந்த ஒயர், நம்மளால போகவே முடியல. ஜம்ப போட்டு தான் போக வேண்டியதா இருக்குது. ஓகே, இந்த ஒயர் பயங்கரமா நம்மள அப்படியே பின்னாடி பிடிச்சி இழுக்குது. ஓகே, தப்பிச்சு வந்துட்டோம். ஒர்றா கப்பில தப்பிச்சோடு வந்தாச்சு. ஐயோ, கீழே விழுந்து மாதிரி கேசல் ஆயிட்டவங்க. ஓகே, இப்ப ஃபேன் ஆன் ஆயிட்டு என்னோட ஃபேன் மேலே அப்படியே தப்பிச்சு ஜம்பா போட்டு ஓடிட வேண்டியதான். ஓகே, மேலே வந்தாச்சு. இப்ப கரெக்டா அந்த கம்பியில ஜம்ப போட்டு போனோங்க. எப்படி ஜம்ப போடுறது? கரெக்டா ஜம்ப போடுறாங்க இப்பல. ஐயோ, உள்ள விழுந்து மாதிரி கேசல் ஆயிட்டு. நாங்க கரெக்டா தான் ஜம்ப் பண்ணேன், ஆனா ஏன் விழுந்தான்னு தெரியல. ஓகே, இந்த டைம் ஆஹா காத்து நம்மள அடிச்சு கீழே வீசிட்டாங்க. ஐயோ, இந்த டைமாவது கரெக்டா போனோம். கரெக்டா போடா. ஐயோ, கரெக்டா போ. அப்பாடா, தப்பிச்சு வந்துட்டாங்க. இந்த வழி தப்பான வழின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அப்ப அங்க எங்கேயுமே வழி இல்ல. ஆஹா, மேலதாங்க வழி இருக்கு. அப்ப எப்படி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப தப்பான வழியில இங்க போய் தான் நம்ம கீழே விழுந்து மரிகசல் ஆயிட்டோம். இந்த டைம் கரெக்டா போயிடணும். ஐயோ, மெதுவா போடா கைப்புள்ள, மெதுவா போ. ஓகே, வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். இதுக்கு பின்னாடி போறது. மெதுவா போகணும். ஓகே, அந்த இருக்குதுங்க ஏனி. அப்ப கரெக்டா அங்க இருந்து போய் கரெக்டா அதுல ஒரு ஜம்ப போட்டோம்னா ஜம்ப போட்டு மேலே ஏறியாச்சு. இதுக்கப்புறம் எங்க வந்திருக்கோம்? அட கடவுளை, இவ்வளவு நேரம் சுத்தி அவன் வீட்டுக்குள்ளதாங்க வந்திருக்கோம். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருப்பாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே வேண்டாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து லாஸ்ட்ல அவன் வீட்டுக்குள்ள வந்து அம்பிட்டுக்கிட்டோமாங்க. ஓகே, இந்த டைம் எங்க போறேன்னு பாக்கலாம். அங்க ஒரு டோர் இருக்குது. ஓஹோ, சீக்ரெட் டோரு. ஓகே, நம்ம ஒரு தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். அவன் உள்ளதான் வந்து அம்பிட்டு பார்த்தேன். ஓகே, இங்க ஒரு பால் கிடக்குது. இந்த பால் எதுக்குன்னு தெரியல. ஓகே, அங்க ஒரு டாகி இருக்குது. அந்த டாகி கிட்ட ஆஹா டாகி தானேன்னு நினைச்சேன். அது நம்மள கடிச்சு குதறி வீசிட்டுங்க. அப்ப அந்த டாகிக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும். இந்த பாலை கொடுத்து பாக்கலாமா? நம்ம பாலை எடுக்க முடியலையேங்க. ஆஹா, உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நம்ம இந்த மண்வெட்டியை வச்சு அந்த குழியை தோண்டுவோம். ஓகே, இந்த குழியை தோண்டினா உள்ள யாராவது ஒருத்தர் கண்டிப்பா புதைச்சிருப்பாங்க. நாய்க்கு எலும்புனா ரொம்ப பிடிக்கும்ல, அந்த எலும்பு தூக்கி கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஓகே, ஆஹா பீஸான்னு இருக்குங்க. நம்மள மாதிரியே பீஸா கொடுக்க வந்தவன். அட கடவுளை, எப்படி எலும்பு கூட ஆக்கி வச்சிருக்கான் அந்த அண்டாவாயன். உனக்கு பீஸானா அவ்வளவு வெறியாடா. அங்க பாருங்க, அவன் உடம்புல இருந்து சதையெல்லாம் பிச்சு எடுத்துட்டு பெரிய எலும்பை மட்டும் போட்டு புதைச்சு வச்சிருக்குங்க அந்த அண்டாவாயி. ஓகே, இப்ப இந்த நாயிட்ட கொடுப்போம். நாயை இந்தா. ஆஹா, என்னங்க இது, ஒரே கடையா கடிச்சு புதறிட்டு எலும்பு கொடுக்கதாங்க செஞ்சேன். ஓகே, இப்ப எலும்பு எடுத்துப்போம். மறுபடியும் போய் தூரத்துல இருந்து வீசிடுவாங்க. அந்த நாய்கிட்ட போக கூடாது நம்ம. ஓகே, ஓய் வருது. வீசுறாங்க. இப்ப வீசியாச்சுங்க. கரெக்டா வீசும். அதை எடுத்துட்டு போயிட்டு அப்ப இங்க ஏதோ கண்டிப்பா வச்சிருக்காங்க. இங்க என்னதுடா ஒழிச்சு வச்சிருக்காங்க? புக்குங்க. ஆஹா, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. வீட்டுக்குள்ள புக் வைக்கிறதுக்காண்டி ஒரு ரேக் பார்த்தோம். அந்த ரேக்ல கொண்டு போய் இந்த புக்கை வச்சோம்னா கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும். அந்த சீக்ரெட் டோர் வழியா நம்ம தப்பிச்சு போறதுக்கான வழி கண்டிப்பா இருக்குங்க. ஓகே, தூக்கி வீசுறாங்க. வீசியாச்சு. இதுக்கப்புறம் எப்படிடா போறது? ஓ, டோர் ஓப்பன் பண்ணுமா? டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நேரா அந்த புக் வைக்கிற இடத்துக்கு போவோம். இந்த புக் வைக்கிற இடம் அங்கதான் எங்கேயோ இருந்தது. ஓகே, வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு பக்கத்துல. ஓகே, என்னடா அது? ஓ, அந்த இருக்குதுங்க புக் வைக்கிறதாக்கு. ஓகே, இந்த புக்கு இங்க வச்சுட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது கிச்சன்ல இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஓகே, கிச்சன் எங்கடா வச்சிருக்கீங்க? ஓ, இந்த சைடு தான் இருந்தது கிச்சன். ஓகே, கிச்சன்ல இருந்து அப்படி ஆஹா சீஸ் வச்சிருக்காங்க, எடுத்து சாப்பிடுவாங்க. ஓகே, எடுத்தாச்சு. ஆனா என்னங்க சாப்பிடவே முடியல. ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிட விடுங்கடா. சாப்பிடவே முடியலங்க. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னு தெரியல. ஒருவேளை இது நம்மளுக்குள்ள போல, வேற யாருக்கும் போல. ஓகே, இதையும் எடுத்து பாக்கெட்ல வச்சுப்போம். ஒருவேளை வேற யாருக்கும் கொடுக்க வேண்டியது இருந்தா கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சு போவோம். ஓகே, இப்ப அந்த கீ எடுக்கணுங்க. அந்த கீ எடுத்தா அடுத்து ஏதாவது வழி கிடைக்கும். கீ எடுத்துக்கிட்டோம். எடுக்க முடியலையேங்க. ஐயோ, கீ எடுத்தாச்சு. ஐயோ, என்னடா அப்படி உடஞ்சு விழுந்துட்டு. அட கடவுளே, இப்ப எப்படி போறது? ஐயோ, என்ன வழியை காணும். எல்லா பக்கம் முட்டு சந்தா இருக்குது.
என்னடா அது மேல ஃபுல்லா வழி இல்ல. ஓ இந்தா இருக்குதுங்க வழி. ஓஹோ இது இடிஞ்சு விழுந்ததும் இந்த பக்கம் ஒரு வழி உண்டாயிருக்கு. ஆனா இந்த கீ போடுறதுக்கு இடம் ஒண்ணுமே ஆஹா இந்தா இருக்குதுங்க ஒரு இது. இதுல போட்டு பார்ப்போம் கீ. ஆஹா கீய போட முடியல. ஆனா அதுக்கு பதிலா நம்ம கையில ஒரு வால் வந்திருக்கு. இந்த வால் எதுக்குன்னு தெரியலையாப்பா. இது முட்டுச்சந்தாலாம் இருக்குது. இங்கேயும் கதவை அடைச்சு வச்சிருக்காங்க. ஓஹோ இந்த ஒரு செயின் இருக்குது. வெட்டி பார்ப்பாங்க. ஒரே வெட்டாங்க. வீசியாச்சு. ஓஹோ சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆயிருச்சிருக்கு. ஓகே இப்போ அப்படி இவனோட ஃபுல்லா கொல்றா. நம்மள மாதிரியே பிசாக்காரங்க அவன அப்புறம் சாம்பியா மாத்தி வச்சிருக்கான். மொரட்டு சாம்பியா இருக்குங்க. எவ்வளவு வேகமா வருது பாருங்க. ஒரு கைதாங்க இருக்கு ஒரு கை இல்ல. ஆனா இப்ப அவனுக்கு ரொம்பவே உண்மையா இருக்குதுங்க அந்த பீசாக்காரங்க எல்லாம். ஓகே இங்க ஒருத்தன் இருக்கான். ஆனா டோர் ஓப்பன் ஆகாம இருக்கான் பாத்தீங்களா. இவங்க எல்லாம் கொன்னாதான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். அவனுங்களை நம்ம கொள்றதுக்குள்ள அவனுங்க நம்மள கொண்டுருவானுங்க போலயே. இந்த டைம் அவங்களை கரெக்டா கொண்டுறணும். இந்த இருக்காங்க அவன் கீழே இறங்கி வந்துட்டான் பாருங்க. ஓகே அவனை கொண்டதும் பாத்தீங்களா டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே இதுக்கு முன்னாடி போறது. ஓ இந்த பக்கம் போகணுமா. வேகமா போடா கைப்புல ஜாம்பே. ஐயோ விழுந்துட்டேன். நல்ல விலைக்குங்க உள்ள மேல யாரடா கைப்புல. ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கு guys. பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பீஸாக்காரன் பயங்கரமா வீட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க guys. நீங்களும் இந்த கேம் அப்படியே ப்ளே பண்ணி பாருங்க. பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ நீங்க இன்னும் லைக் பண்ணாம பார்த்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போற வீடியோஸ்லாம் டிங்டாங்க கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்க லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கைஸ். இங்க ஒருத்தன் இருக்கிறான் ஒரு போராளி. ஆனா அவனுக்கு கண்டிப்பா ஒரு கத்தி வேணும். அந்த கத்தி தான் நம்மகிட்ட இருக்கு. அவன்கிட்ட கொடுத்துருவோம். ஓகே இப்போதான் சீக்கிரம் டோர் ஓப்பன் ஆகுதான்னு பாக்கலாம். ஓஹோ சீக்கிரம் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இது எங்க கொண்டு போகுது தெரியலையாப்பா. இதுவும் வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடக்கூடாது. அதுக்கு நான் ஓடாமலே இங்கே இருந்துட்டுலாம். ஓகே வீட்டுக்குள்ள வரல அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே இதுல இந்த பக்கம் அது இந்த பக்கம் ஜம்ப போட்டு போவோம். ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணி பாக்கலாங்க. ஓகே வீசுறா வந்த பக்கம் போய் தொலைங்கடா. அட கடவுளை இவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி நம்ம வந்தோம் பாத்தீங்களாங்க. முதல்ல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அட கடவுளே. லெப்ட்ல போய் ரைட்ல வந்த கதையெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படிடா போறது வழியே இல்லையங்க. இந்த எல்லோ கீ போறதுக்கு தான் நம்ம போனோம். அந்த எல்லோ கீ போறதுக்கான இடம் எதுவுமே தெரியலையே. டோர் இன்னும் ஓப்பன் ஆகல க்ளோஸ்ல தான் இருக்குது. எப்படி போறதுன்னே தெரியலையப்பா. இங்க ஒரு வழி இருக்குதுங்க. ஓகே இது மேல அப்படி ஜம்ப போட்டு ஐயோ ஆயிட்டமாப்பா. என்னடா அது எனக்கு சோதனை. ஓகே இப்போ அப்படியே மேல ஏறி ஆரம்பிப்போம். மேல ஏறா கேட்கல. ஓகே மேல ஏறியாச்சு. இந்த பக்கம் போவோம். இப்போ அந்த பக்கம் இந்த டோர் கிட்ட போய் எப்படி போகணும்னு பாக்கலாங்க. ஏன்னா அங்க கண்டிப்பா ஏதோ சீக்ரெட் வே இருக்கு. அதனாலதான் நம்மளால அந்த பக்கம் போக முடியல. ஐயோ அந்த பீஸாக்காரன் ஒரே வெட்டி நம்ம சமாதி பண்ணா விடமாட்டான் போலயேங்க. முரட்டுத்தனமா வெட்டிட்டு இருக்காங்க கைஸ். தப்பிச்சு போயிட்டு இருக்க கேப்ல நீங்களாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க கைஸ். பெல்லைக்கானே ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போட வீடியோஸ்லாம் டிங்குடாங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் கைஸ். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அதனால ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்க கைஸ். ஓகே மேல போட அந்த டைம் விழுந்துடக்கூடாதுங்க. கரெக்டா போனோம். அந்த பீஸாக்காரன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவான். ஃபாலோ பண்ற இடம் பாடி சோடா. ஓகே தப்பிச்சு வந்துட்டோம். ஆஹா அந்த இருக்குதுங்க எல்லோ கலர் கீ. அட கடவுளை போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கீ எடுத்து உள்ள சொருகிட்டு அப்படியே திறந்து போக ஆரம்பிச்சிருவோம். இங்க என்னடா இருக்க போது டோரு. ஓகே வந்துட்டோம். இந்த ஒரு டோர் இருக்குதுங்க. ஓப்பன் பண்ணி போயிடுவோம். என்னடா அது திறக்க முடியல. எல்லா பக்கமும் சுத்தி அடைச்சு வச்சிருக்காங்க. அட கடவுளை இங்க ஏதாவது வழி இருக்குதா. எங்கேயும் ஒருத்தனுமே இல்லையாங்க. ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. நம்ம தான் தெரியாம இந்த பீஸாக்காரன் அம்பட்டுக்கிட்டோம் போல. ஓகே இந்த டைம் தப்பிச்சு எப்படி போக போறோம்னு தெரியல. இப்போ ஒரு வழியே இல்லை. ஒரு போட்டோ இருக்குது. ஆஹா போட்டோக்கு பின்னாடி சீக்ரெட் வழியா. அட கடவுளை இவ்வளவு நேரம் இதை கவனிக்காம போயிட்டோமாங்க. ஓகே கரெக்டா மேல ஏறு. எங்க இருந்து அங்கு ஐயோ ஜம்ப் அப் பண்ணவே முடியலங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்டா வச்சிருக்கான் அந்த பீஸாக்காரன். அவன் தண்டிக்கு வச்சிருக்காங்க. ஓகே இந்த டைம் இது அப்படி சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தேன். ஆனா அது மட்டுக்கு ரொம்ப இருட்டா இருக்குதுங்க. வழியே தெரியல. பாருங்க முரட்டுத்தனமா செஞ்சு வச்சிருக்கான் வீட்டையே அவன். ஓகே ஏதோ லைட் எரியுது. ஆஹா ஏதோ பூச்சி வருதுங்க. ஆஹா ஏலியன் போலவன். அவன் கையில சிக்காம போனுங்க. ஆஹா ஐயோ முரட்டு பீஸாலாம் இருக்கிறான். சிலந்தி பூச்சி மாதிரியே 4 காலால் நடந்து வரான். மனுஷ உருவம் 4 கால் பூச்சா. ஆஹா அங்க ஒரு சீஸ் இருக்கு பாத்தீங்களா. இங்க வச்சா ஏதாவது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்குமா இருக்கும். ஓகே சீஸ் அந்த போட்டோ போட்டுக்கிறதுல வச்சுட்டேன். ஆஹா இந்த எலி நம்மளுக்காண்டி ஒரு ரெட் கலர் கீ கொண்டு வந்திருக்கு. சூப்பரு. இப்ப தப்பிச்சு போறதை யாராலையும் தடுக்க முடியாதப்பா.
ஓகே. ஆனா வெளிய போறதுக்கு வழி அடைச்சு வச்சிருக்காங்களே. அட கடவுளே! இவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி வந்து வெளிய போறதுக்கு வழிய விட்டுட்டோமே. வந்த வழியாவும் திரும்பி போக முடியாது. ஓஹோ! இந்த ஒரு ஏணி இருக்குது. அப்ப மேல எங்கேயோ வழி இருக்குன்னு நினைக்கேன். ஓகே, மேல எங்கேயும் சுத்தி பார்ப்போம். எங்கேயும் வழி வச்சிருக்காங்களான்னு. ஒரு பக்கம் வழி தெரியலையேப்பா. எங்கேயுமே வழி இல்லையே. மேலதான் கண்டிப்பா வழி இருக்குது. ஆஹா, அந்த ஒரு பட்டன் இருக்குங்க. அந்த பட்டன் அமுக்குனா அந்த வழி ஓப்பன் ஆயிரும். இப்பதான் தெரியுது. ஓகே, கரெக்டா அந்த ஐயோ ரொம்ப தள்ளி போட்டிருக்கோம். ஓகே, இந்த டைம் கரெக்டா மேலே ஏறிடா கைப்ல. ஓகே, ரிவர்ஸ் வா. இப்போ ஃபார்வர்ட்ல போ. கரெக்டா அந்த இடத்துக்கு போனதும் ஏனிய போட்டு மேலே ஏறி பட்டன் ஒரு அமுக்கு அமுக்கிட்டு அப்படி பாத்தீங்களா, அப்ப டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நான் ஒயர் அந்த பக்கம் தான் போகுது. ஓகே, இந்த பீஸாக்காரன் வரானா வரல. ஓகே, இப்போ போய் ரெட் கலர் டோர்ல போட்டோம்னா நம்ம எக்ஸிட் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. ஒரு வழியா தப்பிக்க போறோம்னு நினைக்கிறாங்க. அப்பாடா, இவ்வளவு நேரம் போராட்டத்துக்கு அட கடவுளே, பிரயோஜனமே இல்லையங்க. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இங்க பாருங்க, மறுபடியும் ஒரு முட்டுச்சந்தில வந்து அம்பிட்டு இருக்கோமே. இன்னும் போகணுமாடா, என்னடா இது. அட கடவுளே, எவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஆனா இதுக்கு எண்டு எல்லாம் போயிட்டு இருக்குங்க. ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கோம். உயிர் வாழ்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமாங்க. ஒரு பீஸா தெரியாம ஒரு பீஸா கடை, ஐயோ, பீஸா கடையில வேலை செஞ்சதுக்கு எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. நான் பேசாம வீட்லயே இருந்திருக்கலாங்க. இப்ப கரெக்டா போனோம். இந்த பட்டன் அமுக்கி அந்த ஏணி வந்துட்டு இப்ப நம்ம கரெக்டா இது மேல ஜாம்ப போட்டு இந்த ஏணி மேல ஜாம்ப போடணும். ஓகே, இப்போ கரெக்டா அந்த ஏணி மேல ஜாம்பா போடுறாங்க. இப்ப மேல ஏறலாம். ஓகே, மேல ஏறி வந்துட்டோம். இது என்ன கரப்பாம்பூச்சி, அட கன்றாவி கருமாந்திரமே. நேத்தையும் தின்னு குமிச்சு வச்சிருக்காங்க. அவன் என்ன அது ஃபுல்லா ஒரே கரப்பாம்பூச்சி தின்னுட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருக்குங்க. கன்றாவி, அதெல்லாம் கொன்னு குமிச்சிட வேண்டியதான். ஐயோ, கொல்றா ஜம்ப போடுறா கைப்புல. ஜம்ப போட்டு அதெல்லாம் கொள்ளு. ஐயோ, கன்றாவி கன்றாவி, பார்க்கறதுக்கே மட்டுதுங்க. அந்த ஒரு கரப்பாம்பூச்சி கொல்றா கைப்புல. கொன்னாச்சுங்க ஒரு வழி எல்லாத்தையும். அட கடவுளே, சுத்தம் கட்டவனா இருப்பான் போல இங்க அவன். தப்பிச்சு இது வரைக்கும் எங்க வந்திருக்கோன்னே தெரியலையாப்பா. எல்லா பக்கம் முட்டுச்சந்தா இருக்குது. ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டாங்க. அங்கேதான் ரெட்டு ப்ளூன்னு இருக்கு. ஐயோ, அட கடவுளே, என்னடா அவன் இப்படி முகத்து பைசா இருக்கா, முகத்தை கொண்டு வந்து காட்டிட்டான். நானும் பயந்துட்டேன். வெளியே போக முடியல. ஓஹோ, மேல இருக்குதா வழி. ஐயோ, மேலேயும் ஏற முடியலையே. வந்துட்டேன். பின்னாடி வந்து அப்படி ஒரு ஜம்ப போடுவோம். ஓகே, இப்ப இங்க இருந்து அங்க ஜம்ப போட்டு போடா பைப்ல. ஓகே, ரெட்டை முதல்ல செலக்ட் பண்ணுவோம். ரெட்டா ப்ளூவா? ரெட்டு. ரெட்டை செலக்ட் பண்ணுவோம். அப்படி போவோம். இங்க என்னது இருக்குன்னு பாப்போங்க. ஓகே, அடடா, ஃபைன் த பட்டனா. ஆஹா, டைமர் வேற ஓடுதுங்க. நான் பட்டனை எங்க போயிடா தேடுவேன் இந்த இருட்டுக்குள்ள. அட கடவுளே, வசமா வந்து அம்பிட்டுக்கிட்டேனே. பட்டன் என்ன கலர்ல இருக்குன்னு கூட தெரியலையேங்க. அட கடவுளே, கீழே பாத்துக்கிட்டே நடப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா பட்டன் இருக்கும். ஏதாவது அமுக்குறதுக்கு காமிச்சா கூட எடுத்துடலாங்க. ஆனா எங்க இருக்குன்னே தெரியலங்க. ஐயோ, டைமர் முடிய போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஐயோ, கண்டுபிடி, வேகமா. ஐயோ, அடிச்சு செதறிச்சு. கடவுளே, போச்சுடா. அப்ப இந்த டைம் நம்ம ரெட்டு வேண்டாம், ப்ளூல போய் பார்ப்போங்க. மறுபடியும் செத்து விட முடியாது. ரெட்டே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ப்ளூ என்ன கஷ்டமா இருக்க போதோ தெரியல. மறுபடியும் மேலே ஏறலாம். மேலே ஏறியாச்சு. இப்ப அப்படியே இந்த ப்ளூ டோர்ல போவோம். ப்ளூல என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, மெதுவா போ. ஓகே, ப்ளூ கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேசா தான் இருக்குது. தப்பிச்சிட்டோமா? என்னடா இது. ஆஹா, இது வருதே. அது பக்கத்துல வர்றதுக்குள்ள நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டு போனோம். ஐயோ, ஓப்பன் ஆகுது, அது வந்துரும் வேகமா. அப்போ ஓப்பன் ஆயிட்டுங்க. நல்ல வேலைக்கு அது பக்கத்துல வந்துருச்சு. கொஞ்சம் ஒரே ஏத்திருக்கோம். இந்த பக்கம் விட்டா அந்த பக்கம் வந்துருங்கிற மாதிரி வந்திருக்கோம். இங்க நாங்க வழியவே காணும். எதையோ குமிச்சு போட்டுருக்காங்க. மேல எதுவும் வழி இருக்குதோ என்னன்னு தெரியலையாப்பா. ஓகே, அப்ப நம்ம கொண்டு போய் அந்த டனல் மாதிரி இருக்கிறத கொண்டு போய் அங்க போட்டு குமிச்சு அதில் ஜம்ப போட்டு ஓடிட வேண்டியதான். ஓகே, நம்மள தூக்கிட்டு நடக்கிறதே கஷ்டங்க. இதுல வேற இதை தூக்கிட்டு நடக்க சொல்றாங்க. வேகமா ஓடுறா கேபிள்ல. வேகமா போ. இந்த பீஸாக்காரன் வெறியாடுறதுக்குள்ள நம்ம தப்பிச்சு வீட்டை பார்த்து ஓடிடணும். ஓகே, தப்பிச்சு போறது ரொம்பவே கஷ்டம் போல. ஒருட்டுத்தனமா வீட்டை ஃபுல்லா சீக்கிரட்டி போட்டு வச்சிருக்காங்க. எல்லா பக்கமும் ஏதாவது ஒரு கோடிங்கு ரொம்பவே கஷ்டமா வச்சிருக்கான் வீட்டை. ஓகே, இப்ப மேல கரெக்டா ஜம்ப போடுவோம். ஓகே, ஜம்ப போட்டு மேல விட்டாங்க. நல்ல வழிக்கு மேலதான் வழி இருந்திருக்குது. இதுக்கு இப்படி போறது. இந்த பக்கம். ஆஹா, இந்த உதவ இருக்குது. இது என்னங்க, இங்க ஏதோ கேக்டஸ் எல்லாம் இருக்குது. துப்பாக்கி இருக்குது. எதுக்கு இந்த துப்பாக்கி என்னன்னு தெரியலையப்பா. ஒருவேளை நம்ம அந்த ஹாடத்துக்கு வந்துட்டோமா?
என்னன்னு தெரியலங்க. ஆஹா, இவங்கள சுடணும் போல, ஸ்கோர் எடுக்கணும் போல. எவ்வளவு ஸ்கோர் எடுக்கணும்னு தெரியலங்க. ஒவ்வொருத்தனை கொன்னா ஒவ்வொரு ஸ்கோர் கிடைக்குது. ஒருத்தனை கொண்டா 150 கிடைக்குது, ஒருத்தனை கொண்டா 250 கிடைக்குது, ஒருத்தனை கொண்டா 350 கிடைக்குதுன்னு பாயிண்ட் கூடுது. ஓகே, கரெக்டா கொள்ளணும். ஓகே, கொள்றா கைப்புல, கரெக்டா கொள்றா. கொள்ளு. ஓகே. கொஞ்சம் தான் வந்துட்டோம். எவ்வளவு பாயிண்ட் எடுக்கணுங்கிறது தெரியலங்க. நம்ம சுட்டு வச்சா டோர் தன்னாலே ஓப்பன் ஆயிரும். என்னங்க உன்னை சுடவே முடியல, அவன் முரட்டத்தனமா இருக்காங்க. ஐயோ, கொல்றா. உன்னை கொல்லவே முடியலங்க. ஐயோ, வேகமா இருக்கிறானுங்களே. நம்ம அவனோட ஸ்பீடுக்கு நம்மளால சுடவே முடியலங்க. ஐயோ, சுடு. ஐயோ, சுடுறா. கொஞ்சம் தான். ஐயோ, அப்பாடா, 1800 கிடைச்சிருக்கு. ஸ்கோர் பார்ப்போம். ஓகே, 1850 ஹை ஸ்கோர். ஓகே, அப்ப டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. சூப்பரு. ஓகே, இப்படி மேல ஏறிட்டே இருக்கும். வேற ஐயோ, என்னங்க கீழே தள்ளி விட்டுருச்சு. அட கடவுளே, என்னடா இது, எனக்கு வந்து சோதனை. ஐயோ, மறுபடியும் மேல ஏறுவோம். மெதுவா ஏறுவோம் காய்ஸ். நான் மேல ஏறிட்டு இருக்க கேப்ல நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணல. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். இப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் டிங்டாங் கிடைக்கும். பாத்தீங்கன்னா வரும்போது ஒரு கண்ணு மாதிரி பார்த்தோம்ல, அது கண்ணு இல்லைங்க. அவன் ஏதோ பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கான். எனக்குன்னு தெரியலையாப்பா. அது முரட்டுத்தனமா யாரும் மனுஷங்க யாரும் வராங்களான்னு பாப்பாம போட தெரியாதான். இப்ப தாங்க தெரியுது. ஓகே, லிஃப்ட்ல அவ்வளவு கீழே போனா மேல போயிடலாம். மறுபடியும் கீழே போய் நம்மளால மறுகேசல் ஆக முடியாதுங்க. அவ்வளவு கீழே போனதே போதும். இப்ப நேரா மேல போனோம்னா கண்டிப்பா வானத்துல இருந்து கீழே குதிச்சுனாலும் ஓடிடலாங்க. ஐயோ, போடா. ஓகே, வந்துட்டோம். இதுக்கு பின்னாடி போறது. இங்க எதுவும் வழி இருக்குதா, இல்லைன்னா கீழே தான் ஜம்ப் பண்ணணுமா? ஆஹா, இந்த வச்சிருக்காங்களே, இதுலதான் டுல்லுன்னு போயிடலாம். எதுவும் வண்டியை கலப்புங்கள். என்னங்க வண்டி போக மாட்டுக்கு. கடவுளே, எலக்ட்ரிசிட்டி பவர் இல்லைங்க. அட போமாலங்க, பாருங்க வண்டி சுத்தமா நகர மாட்டுக்கு. நோ பவர்னு சொல்லுதுங்க. பவரை கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த லைட்ல எரியுதுங்க. இதுக்கு மட்டும் தான் பவர் கொடுக்காம வச்சிருக்கான். நம்ம இதுக்குள்ளதான் தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே, எங்கேயாவது வச்சிருக்கானான்னு பார்ப்போம். ஆஹா, இந்த இருக்குது பாருங்க ஒரு ஏணி. அப்ப நம்ம இந்த ஏணியில தான் இறங்கி கீழே போகணும். ஓகே, இதுக்கப்புறம் வேற அங்க போறது வழி எங்கேயாவது இருக்குது. அந்த ஒரு ஏணி இருக்குதுங்க. இந்த ஒரு ஏணியை பார்த்துட்டேன். ஓகே, நம்ம இப்ப இந்த பக்கம் சம்ப போட்டு அப்படி போய் அந்த ஏணி மேல இறங்கிடுவோம். ஓகே, பாருங்க வேற எதுவும் வழி இல்லை. அதான் வழி கண்டிப்பா. அப்போ கீழே கிட்ட ஒரு ஜம்ப போடுவோம். ஜம்ப போட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம். மெதுவா இறங்கணுங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு கீழே வந்து மரியாசல் ஆயிட்டோம்னா மீண்டும் முதல்ல இருந்து விளையாடுறதுக்கு என்கிட்ட பிராணி கிடையாதுங்க. செத்து போவான் மனுஷன். மெதுவா போலாம். வந்தாச்சு. கொஞ்ச தூரம் தான் மெதுவா போடா கைப்புல. ஓகே, இப்போ அந்த பவர் ஆன் பண்ணி விட்டோம்னா ஓகே, ஜென்ரேட்டர் ஆன் ஆயிட்டுன்னு நினைக்கேன். நம்ம அப்படியே மெதுவா போயிருவோம். இப்படிலாம் சீக்கிரட்டா யோசிச்சிருக்கு பாருங்க. அவன் மண்டையில தான் முடியல, ஆனா பயங்கர மூலக்காரன். பயங்கரமா முளைய யோசிச்சிருக்காங்க. எவ்வளவு பயங்கரமா யோசிச்சிருக்கான் பாருங்க. வர்ற பீஸா கொடுக்க வர்றவன் எவனும் வீட்டோட தப்பிச்சு போக கூடாதுன்னு பயங்கர மூலக்காரன்டா நீங்களாம். ஓகே, மேலே போங்க. உனக்கு இருக்கிற மொழிக்கு நீங்க இருக்க வேண்டியவனே கிடையாது. பயங்கரமா யோசிச்சிருக்கிற. ஓகே, போடா. வண்டியை கிளப்பியாச்சுங்க. இதுக்கு அப்புறம் இந்த ரோலர் கோஸ்டர் பயங்கரமா போகுது. எனக்கு தாயெல்லாம் சுத்துதப்பா. அட கடவுளை, தலைகீழ போதுங்க. போட. ஓகே, வேகமா போ. ஓகே, தப்பிச்சு வந்துட்டோமா. வந்தாச்சுங்க ஒரு வழியா. இங்க என்னது? ஆஹா, இங்க யாரோ மைனிங் பண்ணிலாம் செஞ்சிருக்காங்க பாருங்க. நம்ம பாறையெல்லாம் உடைச்சு ஏதோ பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க மைனிங் வேலை நடக்கு. பணம் போதுக்குங்க வழியிலேயே. அப்ப நம்மளும் கண்டிப்பா மைனிங் பண்ணாதான் முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு பொருள். ஆஹா, அந்த இருக்குது கோடாரி எடுடா. எடுத்து கொண்டு போய் அப்படி சட்டு இந்த பாறையெல்லாம் உடைச்சு வீசிட்டு அப்படியே தப்பிச்சு போயிருவோம். ஓகே, சொல்றா கைப்புல. இதை உடைக்க முடியல. இதை அப்ப இந்த பாறை கிடையாது. ஓகே, வேற எதுவும் பாறையை உடைச்சு பார்க்கலாம். இந்த பாறையும் கிடையாது. அப்ப இந்த பாறையா தான் இருக்கும். பாத்தீங்களா, இந்த பாறையை தான் சொல்றேன். இது உடைக்க முடியல. இந்த பக்கமும் உடைக்க முடியல. அப்ப இந்த சைடா தான் இருக்கும். ஓகே, இந்த சைடு பாத்தீங்களா, உடைச்சு வந்துட்டோம். கேப் இப்படி போறது. அங்க இதை வெடி வச்சிருக்காங்க. இந்த வெடியை எடுத்துட்டு போகணும் போல. ஓகே, இந்த வெடியை எடுத்துருவோம். வெடி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ இந்த வெடியை பற்ற வச்சுட்டு அங்க போயிட்டு மைனிங் பண்ணணும். ஓகே, பண்ண வேகமா போனோங்க. டைமிங் நம்மளுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு. அந்த பாத்தீங்களா, அங்க கொண்டு போட்டாதான் வெடிச்சு செதறிடும். நம்மளும் சேர்ந்தே வெடிச்சு செதறிட்டோம். மறுபடியும் ஓடணும். மறுபடியும் திறந்திருக்கான்னு பாப்போம் ஒரு. ஆஹா, திறந்துருக்குங்க. இப்படியே போயிடலாம். நான் மறுபடியும் போய் வெடிகுண்டை கொளுத்தி போடணும்னு நினைச்சேன். மறுபடியும் தப்பிச்சிட்டோங்க. அப்பாடா, என்னங்க குண்டு குழியெல்லாம் இருக்குது. எப்படி தப்பிச்சு போக போறேன்னு தெரியலையே.
என்னப்பா தப்பிச்சிட்டேன்னு நினைச்சா அடுத்து எங்கேயோ வந்து ஒரு சுரங்க பாதைக்குள்ள வந்து மாட்டியிருக்கோம். வீட்டை பயங்கரமா செஞ்சிருக்கான்னு சொல்றதுக்குள்ள வந்து நம்மள ஒரே வெட்டா வெட்டி இங்க ஒரு கூண்டு தனியா வச்சிருக்கான். இங்க தூக்கி போட்டுட்டான். நம்ம மோப்ப பிடிச்சிட்டே வருவான்னு நினைக்குங்க. நம்ம எங்க போனாலும் நம்ம பின்னாடியே வர்றான் இவன். பயங்கரமா இருக்காங்க இங்க பாருங்க. எப்படி நம்மளை கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் வந்திருப்பான்? நம்மளும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம். அவன் ரொம்ப ஈஸியா வந்திருக்கானுங்க. அப்ப வேற ஏதோ வழி கண்டிப்பா அங்க இருக்குது. ஆனா அவன் ரொம்ப ஈஸியா வந்திருக்கிறான். அடடா இதை நம்ம யோசிக்கவே இல்லையேங்க. இங்க ஒரு வழி வேற ஒரு வழி இருக்குங்கிறதே. என்ன அவனை காணும் சத்தமே இல்லாம இருக்கிறான். அடடா வெடிச்சு செதறிட்டாங்க நம்ம போட்ட வெளியில. அங்க பாருங்க அவன் தலை தனியா, கால் தனியா, கை தனியா, எல்லாமே தனித்தனியா பீஸ் பீஸா ஆக்கிட்டாங்க. ஓகே இப்ப இந்த டோரை ஓபன் பண்ண முடியாது போல. கண்டிப்பா அதை உடைக்கிறதுக்கு இந்த கோடாரி வேணும். இந்த கோடாரியை வச்சு அதை உடைச்சிட்டு தப்பிச்சு போயிடலாம். நான் உடைக்க முடியலையேப்பா. அதை எடுக்க முடியலையே. என்ன பண்றது இப்போ? எப்படி நான் உடைப்பேன்? ஓகே மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். எடுக்க முடியலையே. ஐயோ சுத்தமா எடுக்க முடியலையாப்பா. அவன் தலையில நின்று எடுத்து பார்ப்போம். என்னங்க இது எடுக்கவே முடியல. ஐயோ இப்ப எடுக்க முடியுதுங்க. இப்ப எடுக்க முடியுது. ஓகே எடுத்தாச்சு. இப்ப நேரா போய் இந்த இதை ஒரே வெட்டா வெட்டிட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கலாங்க. போய்கிட்டே இருக்கலாம், போய்கிட்டே இருக்கலாம், போய்கிட்டே இருக்கலாம். ஓகே தப்பிச்சு வந்தாச்சு. எதுக்கு புறடி போறது? ஆஹா என்னங்க இது பள்ளமா இருக்குது. ஐயோ ஜம்ப போடு ஜம்ப போடு. ஐயோ மல்கேசல் ஆயிட்டமா. ஆஹா இங்க பாருங்க ஏணி இருக்குதா. நான் இதை கவனிக்கவே இல்லைங்க. அடடா நானும் மல்கேசலா தான் ஆயிட்டமோன்னு நினைச்சேன். நடவடிக்கை மல்கேசல் ஆகல. ஓகே இப்போ அதுல எடுத்து வண்டி அப்படி கிளப்போம். இதுக்கும் பவர் எடுக்கணுமா? நல்ல வேலைக்கு பவர் ஆன்லே தான் இருக்குது. ஓகே இப்போ கியர் அழுத்தியாச்சு. இது இப்ப நல்ல வேகமா போகுது. இது என்னது வழி முடிய போகுது. ஆஹா அப்ப நம்ம தப்பிச்சிட்டோங்க. ஓகே கைஸ் ஒரு வழியா நம்ம சர்வைட் ஆயிட்டோம். ஓகே கைஸ் நம்ம இதோட இந்த வீடியோவை அப்படியே எண்ட் பண்ணிக்கிடுவோம். இது மாதிரி நிறைய வீடியோஸோட வந்து உங்களை நான் பாக்குறேன். அது வரைக்கும் உங்களோட இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பை சி யூ கைஸ். பாய்.